கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இந்த வண்டி 220 போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் 180க்கு கீழே டோட்டல் போட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கே மண்ணை கவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்படி தான் மறுபடியும் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த வித மாற்றமும் இல்லை. கழுவி கொழுவி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. பிகாஸ் அவ்வளோ ஒரு குட் சைடு. ஒரு சின்ன மிஸ்டேக்னால இந்த மேட்ச் கையில் இருந்த ஈஸி 2 பாயிண்ட்டு ஈஸி மேட்சை சிஎஸ்கே வேணுமனே அவங்களே வாண்டடாக போய் தோத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்ன மிஸ்டேக், மேட்ச் எங்கே போச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜெய்பாக்கில் மதிய மேட்ச். ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்துட்டு ரீஸ்கெடியூல் தான். இன்னைக்கு அகமதாபாத்தில் தான் நம்ம வந்துட்டு நடக்கக்கூடிய மேட்சை வந்துட்டு அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க. அகமதாபாத்தில் நம்ம இனிமேல் ஆட போகிறத வந்துட்டு சென்னையிலையும், சென்னையில் ஆட போகிறத அகமதாபாத்லையும் அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டாங்க. அதனால வாண்டடாக எனக்கு ஜெய்பாக்கில் ஒரு 1 வீக் முன்னாடி தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி இன்னைக்கு மதிய மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அந்த ஸ்கெடியூலை மாற்றி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ இந்த மேட்ச் ஆக்சுவலாக டாஸும் வந்துட்டு நம்ம குட் டு வின் தான். ஆக்சுவலாக குட் டு லூஸ் தான். ஏன்னா சுப்மன் கில் தான் வின் பண்ணாரு. நமக்கு பேட்டிங் கிடைச்சது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே இந்த சீசனில் ஜெயிச்ச அந்த 3 மேட்ச்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 கிட்டத்தட்ட போட்டு பவுலிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் தொக்கா மாட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் எந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிஷியல் விக்கெட் விழுந்த உடனே கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஸோ எப்பவும் போல வந்துட்டு ரபாடா நல்ல லைன் அண்ட் லென்த் போட்டார். 150ல் கன்சிஸ்டண்ட்டாக அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் ஜிடி பவுலர்ஸை அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். போன தடவை என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை அப்படியே வந்துட்டு சூப்பராக ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். போன தடவை தேவ்தத் படிக்கெல்லாம் கால் கூட போட்டு 6 தூக்கி அடிச்சுட்டு இருந்தாரு. ஆனால் இந்த தடவை பர்ஃபெக்ட் டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் மேலே தான் போட்டாங்க. எல்லா சிஎஸ்கே பேட்ஸ்மேனுக்கு யார் வந்தாலும் சரி, சஞ்சு சாம்சனை பார்த்தா மேலே, ருத்ராஜை பார்த்தா மேலே, உருவில பார்த்தா மேலேன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஷார்ட் பால் பர்ஃபெக்ட் லைன் அண்ட் லென்த்தில் போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. சஞ்சு சாம்சன் அதே ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆனாரு. உர்வில் பட்டேல் ஃபர்ஸ்ட் பால் இறங்கி ஒரு 4 கடாசுவார். நல்லா ஃபார்மில் இருக்காருன்னு நினைச்சப்போ மறுபடியும் அடிக்கணும், பவர் பிளே தான் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போய் அவரு அவுட்டு. சர்பராஸ் வந்தார், அவருக்கும் ஷார்ட் பால், அவரு ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு. இந்த இடத்துல தான் சிஎஸ்கே மேட்சை தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். எவனாச்சு மூளை இருக்க எவனாச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட் விழுந்த உடனே இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுவாங்களா? சரி, யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பவுலிங் காம்பினேஷனை பார்க்கணும். பவுலிங் காம்பினேஷன் நம்ம ஆல்ரெடி 4 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னர்ஸை வச்சு தான் இந்த சீசன் ஃபுல்லாமே செமையாக பண்ணியிருக்கோம். பவுலிங் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு அடி விழுகுமே, 5 பவுலருக்கு கரெக்டாக 20 ஓவர்ஸ் ரொட்டேட் பண்ணணுமேங்கிறத யோசிச்சாங்களா? சரி, அது கூட பரவாயில்ல. இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. யாரை கொண்டு வந்திருக்கணும்? ஒன்று பிரசாந்த் வீர், அப்படி இல்லைன்னா ராமகிருஷ்ண கோஷை தான் நீங்க உள்ள இறக்கி இருக்கணும். பிகாஸ் அவங்க தான் வந்துட்டு இன்னொரு பவுலிங் ஆப்ஷன், எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன். நீங்க அந்த 20 ஓவர் கரெக்டா இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னொரு 4 ஓவர் இருக்கக்கூடிய பவுலரை வந்துட்டு ஸ்பேர் வச்சிருக்கணும். ஸோ அப்படி ஒரு தப்பு பண்ணதுனால இன்னைக்கு முகேஷ் சௌத்ரி வெளியே உட்கார வேண்டிய சுச்சுவேஷன். சர்ஃப்ராஸும் வந்து அந்த இம்பாக்டுக்கு தகுந்த இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. ஃபர்ஸ்ட் பாலே சுத்த போய் அவுட் ஆயிட்டாரு. இந்த மாதிரி பல மிஸ்டேக் பண்ணி வச்சாங்க. ஒரு சின்னமும் அந்த இம்பாக்ட் பிளேயரை 3வது ஓவரே கொண்டு வந்தது தான் இந்த மேட்சையே மாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் ஷாட். என்ன பண்ணியிருக்கணும், அக்கீல் ஹுசேன் பேட்டிங் ஆடுவாருங்க. அவர் 11ல் வச்சிருக்கிறீங்க, ஒரு சூப்பராக பேட்டிங் ஆடுவார். அவரை ஏன் நம்ப மாட்டேறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு சுத்தமாக புரியல. அவ்வளோ சூப்பராக பேட்டிங் ஆடக்கூடிய ஆள் தான். நீங்கள் நம்பர் 4 நம்பர் 3லாம் அனுப்பலாம். இந்த மாதிரி ஏர்லி விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் விழுகுது அப்படின்னா போய் ரொட்டேட் பண்ணுறான்னு அனுப்பலாம். உங்களுக்கு தான் டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டரே இல்லையா? அவர் ஒரு சூப்பரான லெஃப்ட் ஹேண்டர், கிட்டிங் ஆடுவார். ஆனால் இந்த பொசிஷன் கிடைச்சா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணிட்டு அப்பப்போ அடிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 20-25 ரன் தான் ஷாட். ஒரு 180 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ப்ரெஷர் விழுந்திருக்கும். இந்த 160 அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி சாய் சுதர்சன்லாம் குறுக்கி அப்படி உருட்டிட்டு போய் தான் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக ஆடிட்டாங்க. இந்த டார்கெட் இவ்வளோதானுங்கிறது அவங்களோட மைண்டில் ஃபிட் ஆயிடுச்சு. இதுவே கொஞ்சம் நீங்கள் ஒரு 185 ப்ளஸ் அந்த ஒரு 25 ரன் 30 ரன் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஷர் விழுந்திருக்கும். அதுக்கான காரணம் இதுதான். கார்த்திக் சர்மாவை மேலே அனுப்பியிருக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அகீல் ஹுசேனை இறக்கியிருக்கலாம். இந்த மாதிரி பல மிஸ்டேக் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. தேவையில்லாத ஒரு இம்பாக்ட் சப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய மிஸ்டேக்குங்க. இதிலிருந்து அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத பண்ணியாகணும். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கேப் இருக்குது. ஸோ மறுபடியும் வந்துட்டு ஒரு மேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்குள்ளே இந்த டீமில் ஏதாவது ஒரு பட்டிட்டிங் பார்த்தாகணும். மறுபடியும் சொல்கிறேன், பவுலிங் யூனிட் கன்னு மாதிரி இருக்குது. இவ்வளோ சூப்பராக தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இது தோத்த சைட்லேயே இருந்தாலும் இதுலேயும் பவுலிங் ஸ்பெல் வந்துட்டு நல்லா தான் இருந்திருக்கு. ஜேமி ஓவர்டன் பவர் பிளேயில் அடி வாங்குவார். ஆனால் ஆக்சுவலாக அவர் பவர் பிளேயில் போட மாட்டார். 6 ஓவருக்கு அப்புறம் தான் அவர் வருவார். இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு வேறு பவுலர் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அன்சுல் கம்போஸ் 3 ஓவர் ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே முடிச்சார்.
போட்டிருந்தாரு. குர்ஜப்னீத் சிங்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓவர் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜேமி ஓவர்டன் போட்டிருந்தாரு. ஸோ அகில் ஹுசேனும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் இல்லாம இருந்தார் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ ஓவர்டன பொறுத்தவரைக்கும் நல்ல பவுலர் தான். ஸோ அவர் வந்துட்டு 7th ஓவருக்கு அப்புறம் தான் வருவாரு. இன்னைக்கு அந்த முகேஷ் சௌத்ரிய கண்டிப்பா மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லி ஆகணும். ஒரு இம்பாக்ட் சப் ரீசனா ஈஸியா இருக்க வேண்டிய 2 பாயிண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரெடிக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் கூட ஜிடி ஜெயிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு வேற விஷயம். ஆனா கையில அழகா இருந்த மேட்ச் நீட்டா எடுத்துட்டு போயிருக்க வேண்டிய மேட்ச ஒரு சின்ன மிஸ்டேக்னால டீமுடைய ஆர்டரே கொலாப்ஸ் ஆகி, பவுலிங் யூனிட் கொலாப்ஸ் ஆகி, யாருக்கு எந்த ஓவர் குடுக்குறதுங்கிற மாரி கொலாப்ஸ் ஆகி, சிவம் தூபேக்கு நடுவுல ஓவர் குடுத்து, ஸோ அது மட்டும் இல்லாம பவுலிங் காம்பினேஷன் பவர் பிளேல ஓவர் 10 கொண்டு வந்து அந்த ஓவர்ல மொமெண்டம் போயி ஏகப்பட்ட கண்றாவித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொன்னோம். ஸோ இதுலருந்து தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 நாள்ல ஒர்க் அவுட் பண்ணி ரிட்டர்ன் வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் ஷெட்யூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 ஹோம் மேட்ச் இருக்கு. 4 அவே மேட்ச் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அத பொறுத்தவரைக்கும் எல்ஆர்ஜி கூட 2, இதே ஜிடி கூட 1, மும்பை இந்தியன்ஸ் கூட 1, டிசி கூட 1 அண்ட் ரொம்ப முக்கியமா எஸ்ஆர்எச் கூட 1 அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இதுல கண்டிப்பா 6 அவுட் ஆஃப் 6 வின் பண்ண பார்க்கணும். அட்லீஸ்ட் 5 வின் பண்ணா தான் வாய்ப்புங்கிற சிச்சுவேஷன். அப்பதான் அந்த 16 பாயிண்ட் அப்படிங்கிற மாரி வரும். ரன் ரேட் வேற மறுபடியும் ஏத்தணும். சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். See you soon guys.